எதற்காக நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறீர்கள்? சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறீர்களா? நடக்க முடியாதவர்கள் இரவில் படுக்கையில் இருந்து எழுந்து பாத்ரூம் போக சக்கர நாற்காலி தேவைப்படுபவர்கள் ஆகியோர் நிலைமை எப்படி இருக்கும் என்று முன்பு ஒரு நாள் நினைத்து பார்த்தேன். என் கால்கள் நன்கு இயங்குகிறது, வேலை செய்ய முடிகிறது, என்னால் பார்க்க கேட்க முடிகிறது, வாழ்க்கை வளமாக உள்ளது. இதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி கூற எவ்வளவோ விஷயங்கள் உள்ளன. நமக்கு மகிழ்ச்சி அதிகமாகும் நேரத்தில் சாத்தானின் கோபம் அதிகமாகிறது. நன்றியோடு இருங்கள், நன்றி கூறுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். அது அன்றாட வழக்கமாக வேண்டும். காலைதோறும் நம்மையே நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். சங்கீதம் 25:1 கவனிப்போம். மறு அர்ப்பணம் குறித்து பேசுகிறது. அதை நாம் அனுதினமும் செய்ய வேண்டும். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சாதாரணமானது, எளிமையானது. அந்த சங்கீதத்தை நான் அடிக்கடி எடுத்து வாசிப்பேன். சங்கீதம் 25:1 எனக்கு மிக பிடிக்கும். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். காலைதோறும் அதை செய்வது மகத்தான காரியம். உட்காருங்கள், நில்லுங்கள், முழங்காலிடுங்கள், சௌகரியமாக எதையாவது செய்யுங்கள். உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தாவே, இதோ நான் உம்முடையவன். என் வாயை பயன்படுத்தும், என் மனதை பயன்படுத்தும், என் கரங்களை பயன்படுத்தும், என் கால்களை பயன்படுத்தும், என் கண்களை பயன்படுத்தும், என் காதுகளை பயன்படுத்தும். என்னுடைய நிதி உம்முடையது. கர்த்தாவே, நான் என்னையே உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் நம் தேவைகளுக்காக அதிக நேரம் செலவிடுகின்றோம். ஆண்டவரிடம் நாம் விரும்பும் அனைத்தையும் கூறுவதற்காக. கிறிஸ்தவர் குறித்து பவுல் கூறினார், அவர்களால் முடிந்த மட்டும் நிதி வழங்கினர். அதோடு கூட தங்களையே கர்த்தருக்கு அர்ப்பணித்தனர். நீங்கள் உங்களையே ஒப்புக் கொடுப்பதை காட்டிலும் பணம் கொடுப்பது மிக எளிது என்று கர்த்தரிடம் அவர் விரும்பும் ஏதாவது நான் செய்ய வேண்டுமா என்று கேட்கும் முன் பலமுறை யோசித்தேன். அவர் கூறுவது எனக்கு பிடிக்காமல் போனால் என்று நல்ல பதில் கிடைத்தது. சந்தோஷமாயிரு, ஏஹே, நாளை எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை யார் அறிவார்? நான் கூறுவது யாருக்கு அதிலாவது விடுகிறதா? கவனியுங்கள், இது நீங்கள் நினைப்பீர்கள், யாரோ நினைக்கிறாங்க, அதையெல்லாம் செய்ய எனக்கு நேரம் இல்லை. குட் நைட். அதை செய்ய நான் எந்த நேரத்தில் எழுந்திருக்கணும்? இப்போது உங்களுக்கே தெரியும், நான் என்னதான் சொன்னாலும் நீங்கள் உங்கள் விருப்பம் போல செய்ய போகிறீர்கள். இரவில் நீங்கள் படுக்க செல்ல வேண்டும், அப்போதுதான் காலையில் எழுந்திருக்க முடியும். ஏய் லேடி, அடுத்தவங்க விஷயத்தில் ஏன் தலையிடுற? எப்போ தூங்கணும், எப்போ எழுந்திருக்கணும்னு எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறீர்களா? வேதம் முழுவதும் உள்ளது. யாக்கோபு அதிகாலையில் தேவனை தேடினான். ஆபிரகாம் அதிகாலையில் தேவனை தேடினான். தாவீது அதிகாலையில் தேவனை தேடினான். இயேசுவும் அதிகாலையில் எழும்பி தனிமையிலே தேவனை தேடினான் ஜெபம் செய்ய. உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம், நீங்கள் தேவனிடம் ஜெபிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் கடினமானதாகவே இருக்கும். உங்களின் அதிகாலை நிமிடங்களை தேவனுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு நடப்பவை அற்புதங்களே. இதை செய்வதற்கு 2 மணி தேவையில்லை. நீங்கள் விரும்பினால் நான் சொல்வதை செய்வதற்கு 10 நிமிடங்களே போதும். தேவனுடனான உங்களது நேரம் கனிகள் நிரம்ப பெற்றதாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிறகு நீங்களே அதிகப்படியாக அவர் பாதத்தை நாடுவீர்கள். மதிய உணவு இடைவேளையில் மற்ற நண்பர்களுடன் அமர்ந்து புறணை பேசுவதற்கு பதிலாக சாப்பிட்ட பிறகு தனிமையான ஒரு இடம் நாடி தேவனுடன் உரையாடுங்கள். ஆபீஸில் நடப்பவை பற்றி ஒருவேளை நான் விட்டிருக்கலாம். டிராஃபிக்கை தவிர்ப்பதற்காக என் கணவர் வருடக்கணக்காக சீக்கிரமாகவே கிளம்பி விடுவார். ஆபீஸை அடைந்து பைபிள் படிக்க செலவிடுவார். மதிய உணவு இடைவேளையில் வாக்கிங் சென்று கொண்டே ஜெபிப்பார். ஊழியங்களில் ஈடுபடுவதற்கு முன்னர் இப்படி செய்வார். இப்போது நீங்கள் செய்யும் அநேக காரியங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்காக திறக்கப் போகும் கதவுகளை பொறுத்தே அமையும். விசுவாசமுள்ள ஆன்மீக வாழ்க்கையை இப்பொழுதே வாழ்ந்து கழக்க ஆரம்பியுங்கள். நிர்வாணியாக அலைந்து திரிவதை நிறுத்திவிட்டு ஆன்மீகத்தை உங்கள் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள்.
வழக்கப்படுத்து. லூக்கா 22 வசனம் 39. லூக்கா 22:39 சொல்கிறது, பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே. வழக்கம். நீங்கள் வழக்கப்படி வாழாதவர் என்றால் வழக்கத்தை ஆரம்பிப்பது உங்களுக்கு கடினம். பழகிவிட்டால் செய்யாமல் இருக்க இயலாது. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவரிடத்தில் சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த காலை நேரத்தில் அதிமுக்கியமான ஒன்றை சொல்லப் போகிறேன். நம்முடைய பலவீனங்களை நாம் அறிவோம். சிறிதளவு நேர்மை உடையவர்களாக, மீண்டும் சொல்கிறேன், நேர்மை உடையவர்களாக கடினமான சூழ்நிலைக்காக காத்திராமல் சோதனையிலே ஆட்பட்டு அதிலிருந்து வெளியேற மண்டியிடாமல் சோதனையில் ஆட்படுவதற்கு முன்னரே ஜெபியுங்கள். அப்போதுதான் சோதனைக்குள்ளாக மாட்டீர்கள். ஆமென். முன்னரே ஜெபியுங்கள். அதையே சீஷர்களுக்கும் பயிற்றுவிக்க இயேசு விரும்பினார். சோதனைக்குள்ளாகாமல் இருக்க ஜெபியுங்கள். அவர்கள் வாழ்க்கையின் சில கடினமான தருணங்களை சந்திக்கப் போகிறார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆகவே அவர், நீங்கள் நினைப்பது போல வலிமையுடையவர்கள் இல்லை, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னும் சில மணித்துளிகளில் தேவனுடைய கிருபை உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர்களோ நித்திரை பண்ணினார்கள். அவராலோ நிலைத்திருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடிந்தது. வியாகுலம் அமுக்கிய போதும் தேவனை விட்டு அகன்று விடாமல் தேவனது சித்தத்தை நிறைவேற்றினார். பேதுருவோ இயேசுவை மும்முறை மறுதலித்தார். ஆமென். உணவுதான் உனக்கு சோதனை என்றால் 3 தட்டுகள் நிறைய உண்பதற்கு முன்னரே ஜெபி. எல்லா வேளையிலும் ஜெபி. அதிகாலையில் ஜெபி. தேவனே, இதிலிருந்து விடுபட நீரே எனக்கு உதவும். உணவை என் எஜமானனாக கொள்வது அசட்டையாக உள்ளது. உமது கிருபையை மிகுந்த வாஞ்சையுடன் நான் கேட்கின்றேன். எனக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு உணவு உண்டவுடன் எழும்பி சென்றுவிட எனக்கு உதவும். சிறு துண்டு பழம் கூட என்னை ஆதிக்கம் செய்யலாகாது. பிஸ்கட் துண்டு கூட என்னை ஆதிக்கம் செய்யலாகாது. தேவனுடைய ஆவி என்னில் வாசம் செய்கிறது. புரிகிறதா? எதுவாயிருந்தாலும் உங்கள் பலவீனங்களை அறியுங்கள். என் வாயை குறித்து அனுதினமும் நான் ஜெபிக்கிறேன். தேவனே, என் நாவினால் பாவம் செய்து விடாதபடிக்கு என் வாயை காத்தருளும். என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் சிந்தனைகளும் என் தேவனுக்கு ஏற்றதாகவே இருக்கட்டும். நான் கெட்ட கடினமான வார்த்தைகளை பேசுவதில்லை என்றாலும் என்னுடைய பலவீனமான பாகம் அது. ஏனென்றால் மிக எளிதாக நீ யாரு கேட்கிறது மனதை கஷ்டப்படுத்தும் வார்த்தைகளை உபயோகித்து விடுவேன். நான் சொல்வது யாருக்காவது புரிகிறதா? மேடையில் நிற்கும்போது நான் அதிகம் பேச வேண்டியுள்ளது. அநேக சமயங்களில் தேவன் கூறியுள்ளார், அவற்றை குறித்து அனுதினமும் ஜெபிக்கின்றேன். சோதனைக்குள்ளாகாமல் இருக்க ஜெபியுங்கள். உங்களுடைய பலவீனங்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சோதனைக்கு உட்பட்டு பின்பு நொறுங்குண்டு வருந்தும் நிலை வரும் என்பதற்காகவே நீங்கள் ஜெபியுங்கள். நீ வைத்திராத பணத்தை செலவழிப்பதுதான் உன் பலவீனம் என்றால் ஒவ்வொரு நாளும் அதை குறித்து ஜெபி. அப்பட்டமான உண்மையை நான் சொல்லுகிறேன். அது என்னவென்றால், உன்னை சோதனைக்கு உட்படுத்தும் காரியங்களை குறித்து அனுதினமும் ஜெபிப்பதை நீ வழக்கமாக்கிக் கொண்டால் சோதனை வரும்போது அதிலிருந்து சுலபமாக நீ தப்புவாய். யாரும் சோதனைக்கு ஆட்படாமல் இருக்க இயலாது. எதற்காக இயேசு அதிகாலையில் எழும்பினார்? அதுவே அவருடைய வழக்கமாக இருந்தது. அவர் தனிமையில் சென்று சோதனைக்குட்படாமல் இருக்க வேண்டி ஜெபித்தார். சோதனை வரும் என்று அறிந்திருந்தார். அவர் சொன்னார், பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். வேதம் சொல்கிறது, அவர் வியாகுல மிகுதியாய்ப்பட்டதால் வியர்வை இரத்த துளிகளாய் விழுந்தது. ஆனாலும் பிதாவே, என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று ஜெபித்தார்.
ஜெபித்து 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 மீண்டும் ஜெபித்த போது வானத்திலிருந்து தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஓ அல்லேலூயா. யோவான் 8 மற்றும் ஒரு உற்சாகமான விஷயத்தை காண்பிக்கிறேன். என்றைக்காவது பேசிய ஒன்றை நினைத்து சொல்லாமல் இருந்திருக்கலாமே என்று நினைத்திருக்கிறாயா? யோவான் 8:1. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி நான் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுகிறேன் இல்லையா? இப்போதே பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் தலையிடுகிறேன். மறுநாள் காலையிலே அவர் தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்திலே வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவிலே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாக்கும் பொருட்டு இப்படி சொன்னார்கள். அவரை சோதிக்கும் பொருட்டே கேட்கிறார்கள். இயேசுவோ இரக்கத்தையும் அன்பையும் அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். இயேசுவே, இந்த சூழ்நிலையில் எப்படி தப்பப் போகிறீர்கள்? அவளை மன்னிக்க சொன்னீர்கள் என்றால் மோசேயின் கட்டளையை மீறி குற்றம் செய்கின்றீர்கள் என்ற அர்த்தம். கல்லால் எறிந்து கொல்ல சொன்னாலோ உம்முடைய படிப்பினையே மீற சொல்வது ஆகும். இப்போது என்ன செய்ய உத்தேசம் ஞானியான இயேசுவே? திருப்பத்தை பாருங்கள். ஞானம் அதன் வேலையை செய்கிறது. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். தேவன் சொல்ல போகும் தீர்ப்புக்காக காத்திருப்பாரோ? உடனே எந்த முடிவும் எடுக்காமல் தேவன் சொல்ல போகும் தீர்ப்புக்காக காத்திருந்தார். அடுத்த வசனத்தை பார்ப்போம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவனே இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்றார். அந்த நொடியில் கட்டளையையும் நிறைவேற்றி அவருடைய படிப்பினையையும் நிறைவேற்றினார். நிச்சயம் சொல்கிறேன், அதிகாலையில் எழுந்து தேவனை தேடாமல் இருந்திருந்தால் அவருக்கு அந்த பதில் கிடைத்திருக்காது. இதை நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை குறித்து எனக்கு தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. என்னை போல டிவியில் தோன்றும் பிரபலமாக நீங்கள் இருந்தால் போகும் இடங்களிலெல்லாம் என்னை அடையாளம் கண்டு என்னிடம் சொல்பவர்களை விட சொல்லாதவர்களை குறித்தே அதிக கவனம். ஏனென்றால் நான் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே முக்கியம். நான் விரும்பாமல் இல்லை, கவனக்குறைவுடன் வாழ்ந்துவிடக் கூடாது. மற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று போதிக்கின்றேனோ அப்படியே நான் வாழ வேண்டும். தேவனிடத்தில் நேரம் செலவிடாமல் வாழ வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. அவரோடு நேரம் செலவிடாமல் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியாது. என்னை குறித்து எனக்கு பயம். நீங்களும் அவ்வாறே இருக்க வேண்டும். நம்மை குறித்து நாம் பயத்துடனே இருக்க வேண்டும். நமக்கு ஞானம் வேண்டும். அதிகாலையிலேயே எழுந்து இந்த கடினமான வேலையை செய்வோம். வழிகளிலிருந்து அவற்றை எடுத்து போடுவோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு வேலை. உங்களின் சிந்தையை வதைக்க விடாதீர்கள். அநேக ஜனங்கள் அநேக காரியங்களை வெறுக்கிறார்கள். பல்பொருள் அங்காடிக்கு சென்று பொருட்களை வாங்குவது உங்களுக்கு வெறுப்பென்றால் எழுந்து உடை உடுத்து சென்று பொருட்களை வாங்க வீட்டுக்கு கொண்டு வா. உன் பயத்தை வென்றுவிடு. ஆமென். தாவீது அதிகாலையில் எழுந்த அன்றுதான் கோலியாத்தை கொன்றான். படுக்கையில் கிடக்கும் மரக்கனை நீங்கள் கொல்லப்போவதில்லை. அடிக்கும் அலாரத்தை நிறுத்துவீர்கள். ஓ ஹலோ, என்னால் முடியல. நான் அதிகாலையில் சேர்ந்தவன் இல்லை. சரி, நீ எப்போது எழுகிறாயோ அதுவே உன் காலை. 10 மணி வரை உறங்குபவளா நீ? அதுவே உனக்கு காலை. ஆனாலும் நீ செய்ய வேண்டியதை செய். உன் காலையை தொடங்கும் போதெல்லாம் அதை தேவனுக்குள்ளாகவே தொடங்கு. சிலவற்றை குறிக்கோளுடனே செய். சில தீர்மானங்களை நீ எடு. இந்த நாள் தேவன் படைத்த நாள். இந்நாளில் நான் சந்தோஷமாக இருப்பேன். சந்தோஷத்தை திருடும் சாத்தானிடம் நீ அறிவிப்பு செய். இந்நாளில் சந்தோஷமாய் இருப்பேன்.
என்னுடைய நன்னயத்தை அணிந்து கொள்வேன். கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்றறிவேன். என் சமாதானத்தை அணிந்து கொள்வேன். இயேசு சமாதானம் தந்தார். என் வழிகள் என்று சரியாக அமையாவிட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஜீவனுள்ள ஆவியை போர்வாளாக கொண்டுள்ளேன். தேவ வார்த்தையை அறிக்கையிடுவேன். விசுவாசம் எனும் கவசத்தை உயர்த்தி பிடிப்பேன். ரட்சிப்பு எனும் தலைக்கவசத்தை அணிந்து கொள்வேன். அன்பை அணிந்து கொள்வேன். இரக்கத்தை அணிந்து கொள்வேன். அதற்கு அதிக நேரமாகாது. ஓ மனிதனே, இன்றைக்கே தீர்மானி. அதிகாலையில் எழுந்து தேவன் உன் மன்னாவாக இருப்பதனால் அவரை தேடு. இஸ்ரவேலர்கள் அதிகாலையில் எழுந்து அவர்களின் மன்னாவை சேகரித்தார்கள். அதிகாலையில் எழுந்து அவர்கள் சேகரிக்கவில்லையானால் அந்த மன்னா உருகிவிடும். பிறகு அடுத்த நாள் வரை காத்திருக்க வேண்டும். அதிகாலையில் சென்று அவர்களுடைய ஜாடிகளை மன்னாவால் நிரப்பினார்கள். இயேசுவே நம்முடைய இன்றைய உணவு. நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகளை தேவனும் நம்புகிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் நான் சொல்லும் வார்த்தையே தீர்வு. என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியாமல் இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அதை செயல்படுத்தும் சக்தி தான் உங்களிடத்தில் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். உங்களுக்கு கஷ்டமானதை விரைவில் செய்யுங்கள். ஒரே மகனை தன் தகன பலியாக தேவனுக்கு தருவதற்கு ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்தார். நானாயிருந்தால் அன்றைக்கு உறங்கி இருப்பேன். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் எழுவதோ அல்லது எழும்புகிற நேரத்தில் தேவனிடத்தில் அமர்ந்து காரியங்களை சரி செய்வதோ முக்கியம் இல்லை என்றால் அதை பற்றி வேதம் முழுவதும் எழுதப்பட்டிருக்காது. அதிகாலையில் மேலானவற்றை நாடுங்கள். இப்போது நான் சொல்லப்போவதை கவனமாக கேளுங்கள். அனுதினமும் காலையில் உங்களையே நீங்கள் சந்தியுங்கள். உங்களுக்குள் நீங்களே பேசுங்கள். கொலோசேயர் 3:1-3 பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். 1 பேதுரு 4:1 நீங்களும் நல்ல சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்காக பாடுபட வேண்டியிருப்பினும் பாடுபட கடவன். வேதம் சொல்கிறது, சிந்தியுங்கள், மேலானவைகளே நாடுங்கள். தேவனை நேசிப்பதற்காக எதை செய்ய வேண்டி இருப்பினும் அதையே செய். என்னையே பலியாக்க வேண்டி இருந்தாலும் இன்றைக்கு தேவனுக்காக வாழ்வேன். சமாதானம் செய்பவனாகவும் சமாதானக்காரனாகவும் இருப்பேன். பொறுத்து வாழ்பவனாவேன். நான் நினைத்தது நடைபெறாவிட்டாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். புது வீட்டு வாசலில் நிற்கும் பசுவை போல இருக்காதீர்கள். கலாத்தியர் 6:10 சொல்கிறது, நன்மை செய்ய கடவோம். முக்கியமாக தினமும் நன்மை செய்யத்தக்கதாக உள்ள யாவருக்கும் நன்மை செய்வோம். சுற்றத்தாரை பாராட்ட மறக்க வேண்டாம். அவர்களிடம் சொல்லத் தகுந்த நல்லவைகளை கூறுங்கள். வெளிப்படையாக சொல்லுங்கள். ஓ, ஷர்ட் நல்லா இருக்கே, உன்னோட ஹேர் கட் கூட சூப்பர் என்று நீ நினைப்பதை அவர்களிடம் சொல். அதை விட்டு நீ மனதில் நினைப்பது ஒன்றும் அவனை ஆசீர்வதிக்காது. பகிர்ந்து கொள். மற்றவர்களை நீ மகிமைப்படுத்தும் போது நீ சந்தோஷமாக இருப்பாய். நீங்கள் மணந்து கொண்டவர்களை இன்றைக்கு 5 முறையாவது பாராட்ட முயலுங்கள். இரண்டாவது இருக்கையில் இருப்பவர்கள் முணுமுணுக்கிறார்கள். இப்படி செய்தால் உங்கள் திருமணம் காப்பாற்றப்படலாம் தெரியுமா? இன்றைய உலகத்தில் நல்ல விஷயங்களையே மக்கள் நேசிக்கின்றார்கள். அவர்களும் உங்களை சந்தோஷப்படுத்த ஆரம்பிப்பார்கள். உங்களுக்கு பிடிக்காததை பற்றி முணுமுணுக்க முடியாது. யாருக்காவது கேட்கிறதா?
என்னுடைய உணர்ச்சிகளுக்கு அடிமையாக நான் வாழவில்லை. சில காரியங்களை குறித்து மனதை நிலைப்படுத்தியுள்ளேன். என் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் வாழ்வேன், சமாதானத்தோடு இருப்பேன். அடிமையாக நான் வாழப்போவது இல்லை. யாரேனும் சுதந்திரமாய் வாழ ஆசையா? அது நான் தான். அநேக காரியங்களுக்கு அடிமையாய் உள்ளீர்கள். அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு அடிமையாய் வாழ்வதை நிறுத்துங்கள். தேவனுக்குள்ளாக பலனை கொள்ளுங்கள். ஆமோஸ் 3:3 சொல்கிறது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? தேவனுடன் ஒருமனப்படு. ஆமென். ஆசீர்வாதமாக இருக்க ஆசைப்படு. யாருக்காவது அன்றைய நாளில் ஆசீர்வாதமாக இருக்க முயற்சி செய். ஏதேனும் ஒன்றை அனுதினமும் கொடுக்கப்பார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் வீட்டிலே என்ன செய்வதென்று தெரியாமல் குவிந்து கிடக்கும் பொருட்களை நோக்கு. இன்று காலை பிரேஸ்லெட் ஒன்றை தந்துவிட்டேன். பெண் வரிசையில் இருக்கும் ஒரு பெண்ணிடம், நமக்கு வேலை செய்பவள் அல்ல, ஒரு செக்யூரிட்டி. நான் சொன்னேன், உன் கூந்தல் அழகாக உள்ளது, இதுபோல் நீங்கள் உங்களை சரி செய்யுங்கள். எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன சரி. அதிகாலையில் தேவ வார்த்தையை சத்தமாக அறிக்கையிட வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனம் சொல். நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று கேட்கலாம். ஏற்கனவே உள்ள காரியங்களை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு ஒன்றுமே நடக்காதது போல இருங்கள். ஒருவேளை நீங்கள் சரியாக தூங்கவில்லை என்றாலும், ஐயோ நான் இன்னைக்கு பூரா சரியா தூங்கல, எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு தூக்கமா வருது, எனக்கு ரொம்ப தூங்கணும். சரியாக தூங்கவில்லை என்றாலும் அதை பற்றி பேசாதே. மாறாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடன் பேசு. சாத்தானுக்கு கேட்கும்படி சத்தமாக பேசு. நீதிமானுடைய தூக்கம் சுகமானது. நான் நினைக்கிறேன், நான் இரவில் நன்றாக தூங்குகிறேன். ஒவ்வொரு இரவும் நான் நன்றாக தூங்குகிறேன். இப்போது கூட தூக்கம் வருகிறது. இன்று காலை என்ன நினைத்தேன் தெரியுமா? பரிச்சாந்திரமாக பிரயோஜனப்படாத காரியங்களை எல்லாம் நாம் மற்றும் மற்றவர்கள் பேச கேட்கும் போதெல்லாம் தேவனுடைய இரக்கத்தை குறித்து நன்றி கூறுங்கள். ஆமென். உங்கள் நாளை சரியாக துவங்குங்கள். தேவ வார்த்தையை கேட்கும்போது தூதர் கூட்டம் ஆர்ப்பரிக்கின்றது. சங்கீதம் 103:20. தேவ வார்த்தையை நீங்கள் கூறும்போது தூதர் கூட்டம் யாரோ நமக்கு வேலை தர்றாங்க என்று கூறுமா? உங்களில் யாரேனும் தரப்பட்ட 20 தூதர்களும் வீணடித்துக் கொண்டிருப்பார்கள். அண்ட வெளியிலே மிகவும் வீணாக போனது இந்த தூதர்களே. ஏனென்றால் அவைகளுக்கு போதுமான வேலையை நீங்கள் தருவதில்லை. ஒவ்வொரு நாளும் இன்று எனக்கு நல்லது நடக்க வேண்டும், நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்வேன். என் வாழ்வில் வேண்டிய மட்டும் கெட்ட செய்திகளை உள்ளது. போன் அடிக்கும் வேளையில் நான் இன்னும் கெட்ட செய்தி வரப்போகிறது என்று எதிர்பார்ப்பேன். ஒருவேளை கெட்ட செய்தி வந்தாலும் நான் ரெடியாக இருப்பேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று என் மனதை நிலைப்படுத்தியுள்ளேன். இதெல்லாம் சோம்பேறிகளுக்காக இல்லை. சோம்பேறிகள் 12 முறை அலாரம் அடித்தாலும் அணைத்து விடுவார்கள். டைம் ஆச்சு.
இன்று நீங்கள் என்னை பார்ப்பதற்கு முன் 2 அல்லது 3 மணி நேரம் தேவனை சந்தித்தேன் என்று நீங்கள் களி கூறுங்கள். நான் உங்களுக்கு கூறும் நல்ல செய்தி அனைத்தும் அவரிடமிருந்தே வருகிறது. நான் 3 மணி நேரமும் அவரிடம் உரையாடி கொண்டிருப்பதில்லை. பாதி நேரம் அவரின் பிரசன்னத்தையோ பேசுவதையோ நான் கேட்பதில்லை. தேவனுக்குரிய நேரத்தை அவருக்கு தரும்போது உன் வாழ்விலே அவரை நீ காண்பாய். நிச்சயம் அவரை உன் வாழ்வில் சந்திப்பாய். நீங்கள் அனுதினமும் ஆண்டவரோடு பேசத் துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நாடுங்கள். சங்கீதம் 5:3 கூறுகிறது, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன், நீர் என் உள்ளத்தில் பேசுவதற்கு என்று. நினைவிருக்கட்டும், அந்த நேரத்தை தேவனுடன் செலவிடுங்கள். உங்கள் நாளின் முதல் பகுதியை முடிந்தால் அவருக்கு கொடுங்கள். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள்.